வணக்கம், நான் உங்கள் தமிழ் ஆர்எஸ்டி கிச்சன்லேருந்து. இந்த வாரம் நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அத்தோ ஷாப். சென்னையில் இந்த பர்மா பஜார் அப்படின்ற ஒரு இடத்துல தான் கடை ஆரம்பிச்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். இந்த கடை ஆரம்பிச்சு எத்தனை வருஷங்க சார் ஆச்சு? 1980. ஆமாம், பர்மா பஜார் வந்து 1964 67 பர்மா பஜார் உருவாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து அந்த அத்தோ கடைன்றது வந்து 1979 ஸ்டார்ட் ஆச்சு. 1980 தான் எங்கள் தகப்பனார் போட்டது. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 3 தலைமுறை ஆகிப்போச்சு. 1980 தான் கணக்கு. இந்த அத்தை எப்படி போகிறீங்கன்னு கொஞ்சம் போட்டு காமிச்சிங்கன்னா நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவேன். அதுக்கோசம் ஒரு அத்தவே நான் போடுறேன். இப்போ போடுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு கோஸ் போடுறேன். கோஸ், முட்டைக்கோஸ், அடுத்து ஆனியன் போடுறேன். ஆனியன், அடுத்து கொத்தமல்லி, அடுத்து டேஸ்ட் பவுடர் போட்டால் போடலாம். ஓகேங்க சார். சால்ட்டு லைட்டாக சால்ட்டு, சில்லி பவுடர், அடுத்து உடச்ச கடலை மாவு, அடுத்து புளியை வந்து ஊற்றிட்டுருக்கோம் தேவையான அளவு. அடுத்து சால்ட்டு தேவையான அளவு போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா. இதுதான் அரிசி மாவில் வந்து பேஜன்வாங்க. பர்மா வந்து பேஜன்றது. இது ஒன்று ஆட் பண்ணுறோம். நம்ம இதை ஆட் பண்ணி திருப்பி இதை மசாலாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கேலரி வறுத்த பூண்டு போடுறோம். அடுத்து வறுத்த ஆனியன் போடுறோம். நம்ம போட்டோமா கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோமா. அடுத்து நூடுல்ஸ் அள்ளி போடுறோம். போட்டு முடிஞ்சோன்னா அடுத்து இந்த வறுத்த ஆயில் இருக்கு இல்லையா, பூண்டு ஆயில் இருக்கு இல்லையா, அதோட ஆயில் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம லைட்டாக தேவையான அளவு ஊற்றுறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம அதாவது பூண்டை போட்டு வறுத்தாங்க. ஆமாம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சோன்னா இப்போ அடுத்து நம்ம சாப்பிட கொடுக்க போகிறோம். நம்ம அவ்வளோதாங்களா? வேறு எந்த ஐட்டம் இல்லை, இவ்வளோ தான். ஓகே சார். இப்போ அடுத்த ஐட்டம் ஒரு எலுமிச்சம்பழம் நம்மளுக்கு தேவையான அளவு புளிஞ்சிட்டு அடுத்த ஆயில் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கொடுத்த முடிஞ்சோன்னா இதை சாப்பிட்டு சொல்லணும் என்ன இதுதான் அர்த்தம். தேங்க்யூ. இப்போ சாப்பிட்டு நீங்கள் டேஸ்ட் சொல்லணும். கண்டிப்பாக சார். பாருங்கள், சுவையான ஒரு அத்தோ ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, சூப்பர். அடான்னு சொல்கிற விஷயம் கிறிஸ்பியாக இருக்குது, நல்லாயிருக்கு. நூடுல்ஸ் நல்லா எம்மியாக இருக்குது, சூப்பருங்க. இப்போ அத்தோ டேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது மொய்யான்றது அடுத்த ஒரு ஐட்டம் இருக்குது. அந்த ஐட்டமும் போட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இது வெள்ளை நூடுல்ஸு. மொய்யான்றது இது வந்து தனியாக வந்து இப்பி நூடுல்ஸ் மாதிரி நம்ம போட்டு சாப்பிட்ற ஐட்டம் இது. இதில் வந்து தேவையான அளவு நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதில் வந்து உடச்சக்கடலை மாவு தேவை கிடையாது. அடுத்து டேஸ்ட் பவுடர் லைட்டாக போட்டுக்குவோம். தேவை இருந்தால், தேவை இல்லைன்னா தேவை கிடையாது அது. அடுத்து மல்லி தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். மல்லி வந்து கெடுதல் இல்லை, நல்ல விஷயம் அது. அடுத்து ஆனியன் நம்மளுக்கு தேவையான அளவு ஆனியனை போட்டு அடுத்து லைம் நல்லா புளியிரும். இதுக்குள்ளே டேஸ்ட்டுக்கு நல்லா புளிஞ்சிட்டு அடுத்து ஆயில் தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றினா போதும். அடுத்து சால்ட்டு, அடுத்தபடியாக புளியை தண்ணி ஊற்றிட்டு அடுத்தபடியாக பூண்டு லைட்டாக போடுறோம். வறுத்த பூண்டு, பொரிச்ச வெங்காயம் போடுறோம். இந்த பேஜோன்னு சொன்னோம் இல்லையா, அதை உடச்சி வச்சுருக்கனால நம்ம மேலே இப்படி போட்டுறோம். இப்போ இது பேர் தான் மொய்யா. இங்கே உள்ள நம்ம முட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, பர்மாவில் வந்து சேவ். முட்டை பேர் வந்து சேவ். சைனீஸில் அத்தோ மொய்யான்னு சொல்லியா, அப்புறம் இந்த முட்டையை பேர் வந்து சேவ். இப்போ நான் முட்டை மசாலா, இங்கே உள்ள மக்களுக்கு வந்து முட்டை மசாலா ரொம்ப ப்ரீமியாக சாப்பிட்றாங்களா, அவங்களுக்கு இந்த முட்டை மசாலா எப்படி கொடுக்குறேன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், முட்டை மசாலா செய்ய போகிறாரு. லைட்டாக போடுறோம். சில்லி பவுடர் நம்மளுக்கு தேவையான இது போடுறோம். அடுத்து பூண்டு இதை வச்சுக்கிறோம். அடுத்து பொரிச்ச வெங்காயம், லைட்டாக மல்லி கொஞ்சம் வைக்கிறோம். மல்லி வச்சுட்டு அடுத்து புளி தண்ணியை ஊற்றுறோம். எல்லாத்துக்குமே வந்துட்டு புளி தண்ணி இதெல்லாமே சேர்க்கணும். சால்ட்டு ஊற்றுறோம். அடுத்து லேசான ஒரு ஆயில், தேவைப்பட்ட ஆயில்
நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவர்கிட்ட கொடுக்குறோம், இதை மட்டும் அப்படியே சாப்பிட்டாலும் இது உள்ள டேஸ்ட் அப்படியே எடுத்து வாங்கி கொடுங்க. என் வாய் கொஞ்சம் பெருசு, 3 முட்டை உள்ள போயிடுச்சு. உங்களால் முடியலன்னா கருத்து கூட சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கும். இது எல்லா ஐட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வறுத்த வெங்காயமும் வறுத்த பூண்டும் சேர்த்துறாங்க. ரெண்டுலேயும் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாமே ஆர்கானிக் ஆயில்ஸ் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் வச்சு தான் பண்ணுறாங்க. இதில் பார்க்குறீங்கன்னா எந்த ஒரு பேக்கெட்டில் அடைச்ச ஒரு ஐட்டமே கிடையாது. எல்லாமே நீட்டாக சில்வர் பாத்திரத்தில் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஒரு 3 ஐட்டம் ட்ரை பண்ணியிருக்கேன். 3 ஐட்டமே செம்ம கிளாஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஒரு தடவையாக லைஃப்பில் டேஸ்ட் பண்ணணும். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா இவ்வளோ பொருள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க, இதில் அப்படி என்னென்ன இருக்குது? இதோட பேர் என்னண்ணா? இது பேர் ஃப்ரைண்ணா. ஃபுல்லுண்ணா எக் நூடுல்ஸ். எக் நூடுல்ஸா? ஓகே ஓகே. இதில் என்னென்னலாம் கலக்குறீங்க? இதில் வந்து கோஸு, வெங்காயம், முட்டை, மசாலா ஐட்டம்ஸ், சில நிறைய மசாலா ஐட்டம்ஸ் கலப்போம். மல்லி இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணுவோம். இது எப்படி இப்போ சாப்பிட்ற மக்கள் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி? சாப்பிட்ற மக்கள் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. சுவையாக இருக்குது, ஹெல்த்துக்கு நல்லா இருக்குது, உடம்புக்கு சுவையாக இருக்குது, ஹெல்த்துக்கு நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது ஹெல்த்தி ஃபுட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது பர்மி ஃபுட்டுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? பர்மா ஃபுட்டு தான் இது. ஆக்சுவலாக பர்மா ஃபுட்டு அங்கேருந்து தான் இங்கே நம்ம தயார் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கிற அந்த மெட்டீரியல் நூடுல்ஸ் எல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க? இங்கே கடை தனியாக அதுக்குன்னு கடை இருக்குது, சர்மா நகர் கடை இருக்குது, அங்கே வாங்கிக்குவோம். அங்கே வாங்கி எல்லாம் செய்வோம். ஸ்பெஷலாக எல்லாமே ஆர்கானிக் ஐட்டமாக வாங்கி நீங்கள் சமையல் பண்ணி நாங்களே செஞ்சுக்கிறோம். மக்களே இது என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலி இதுதான் வந்து வாழைத்தண்டு சூப்பு. அதாவது அத்தோவோட அதை சேர்த்து கொடுப்பாங்க. அதாவது எக் நூடுல்ஸ் சொல்கிறாங்கல்ல, அந்த அத்தோ அப்படின்றதோட சேர்த்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் இதோட சுவை இன்னும் அதிகப்படுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட உண்மையான ருசி புரியும். ஸோ இந்த வாழைத்தண்டு சூப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ எப்பேற்பட்ட கிட்னி ஸ்டோன்ஸாக இருந்தாலும் இந்த சூப் அசால்ட்டாக கிளியர் பண்ணிடும். பாருங்கள், இப்போது ஒருத்தர் சின்சியராக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்போம். அண்ணா இது பேர் என்னண்ணா? அத்தோ. இது எவ்வளோ வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக சாப்பிட்றேன். 10 வருஷமாக சாப்பிட்றீங்களா? ஓகேண்ணா. இதோட டேஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இந்த இடத்துல சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இது இந்த ஜங்க் ஃபுட் மாதிரி உடம்புக்கு எந்த பிரச்சனை அந்த மாதிரி? நான் சாப்பிட்டவளோ எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன். இது சாப்பிட்றதுக்காக அங்கே வந்து ஓடுவேன். நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கடை தான் சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 10 வருஷமாக சாப்பிட்டு வருங்க. டேஸ்ட் எப்படின்னா இருக்குது? நல்லா இருக்குங்கண்ணா, நல்லா இருக்குங்கண்ணா. என்னென்ன கலக்குறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். நம்ம டேஸ்ட் நல்லா இருக்குது, அதுக்காக சாப்பிட்றேன். உங்களுடைய டைமிங் என்னங்க சார்? நீங்கள் காலை எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறீங்க? க்ளோஸ் காலையில் தயார் பண்ணுறதுக்கு வீட்டில் வந்து 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சவொடனே இங்கே பர்மா பஜாருக்கு நாங்கள் வண்டியில் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறது 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 3லேருந்து கரெக்டாக 11 மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணுவோம். இதில் ஒரு வெரைட்டி என்ன அப்படின்னா, இதில் ஒரு அத்தோ ஃப்ரே மொய்யான்றது ஒரு இது. இதில் வந்து சீஜோ, இந்த கல்லை இருக்குல்லையே இந்த ஃப்ரே, இந்த கல்லில் இருக்கிற பேர் வந்து சீஜோன்னு சொல்லுவாங்க. இப்போ சீஜோவுக்கு போய் லாஸ்ட்டில் வந்து இது எக் நூடுல்ஸாக ஆகிடுச்சு. மக்கள் வரவேற்பில் வந்து எக் நூடுல்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து அத்தோ மொய்யா கவுசைன்றது இருக்குது. அதெல்லாம் வெஜிடபிள்ஸில் வந்துடுது. இதில் வந்து முழுக்க வெஜிடபிள்ஸு இருக்குது. ஒன்லி வெஜிடேரியன் ஆகி போச்சு. முன்ன வந்து நான்வெஜ் கலந்துருந்தாங்க. எல்லாமே கவுச்சி இல்லாமல் இந்த ஐட்டங்கள் வந்து செய்யவே முடியாது. இன்றைக்கி காலப்போக்கில் மக்கள் வரவேற்பு அதிகமாக நான்வெஜ்ஜை தவிர்க்க போகிறதுனால இது வந்து நான் ஃபுல்லாக வந்து வெஜிடேரியனாக ஆக்கப்பட்டோம். இந்த 60 ரூபா பிளேட்டை வந்து ஓரளவுக்கு திருப்தி அடையும் சாப்பிட்றதுக்கு. பர்மாலேருந்து இங்கே வந்தது வெறும் 3 ஐட்டம் தான். ஆனால் அதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி இவ்வளோ ஐட்டங்கள் அது கன்வெர்ட். பர்மாலேருந்து ஃபுட்டுன்றது, பர்மாவில் நிறையா சைனீஸ் ஃபுட்டு நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இதில் அத்தோ மொய்யான்றது வந்து இது ஒரு வெரைட்டி. அத்தோன்றது இது ஒரு ஃபுட்டு. ஒரு வழியாக நல்லா திருப்தியாக சாப்பிட்டேங்க. 3 ஐட்டமும் ஒரு முட்டையை முழுசாக முழுங்கிட்டு வந்து நிற்கிறேன். பார்த்துங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேறு லெவல் ரிசல்ட்டு. இது எனக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லாம் வர மக்கள் எல்லாருக்குமே இதே குவாலிட்டியில் இதே டேஸ்ட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த சேவை இவருக்கு இன்னும் தொடர என்னோடய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா சென்னை மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற சில மக்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். நிறைய மக்கள் இன்னும் இந்த தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனல் மூலமாக அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டோட ஒரு பெரிய ஒரு மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாமே ஆர்கானிக் ஃபுட் போட்டு சமைச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு ஜங்க் ஃபுட்டோ இல்லை வந்துட்டு ஒரு சாதாரணமான ஃபுட்டோ கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஒரு மெடிஷனல் பெனிஃபிட் ஃபுட்டு தான். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா
இதில் கலக்கிற அந்த புளியில் உங்களுக்கு எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்னு தெரியும். அது ஒரு ட்ராப் கலக்குறாங்க, அதில் எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் தேடி இந்த ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், மறக்காமல் ஆர்எஸ்பி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.